நெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. கேங்கஸ் ரிலீஸ் ஆகுது. ஆமா. யோகி பாபுட 2 படம் பண்ணியிருக்கேன். ஓகே. அது ஒன்று ரிலீஸ் ஆகணும். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. நடு சென்டர்ன்ட்டு நரு கீர்த்தின்ட்டு 2 பேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர்ல வந்து சசிகுமார் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பட் படங்கள் நடிச்சதில்ல. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல அவரோட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன்னா சச் எ பெஸ்ட் ஹியூமன் அவரு. அவர்ட்ட பழகும்போது ம் ரொம்ப எனக்கு பிடிச்சது அவர் மேல. அவர்லாம் இன்னும் பெருசா வரணும்ன்ட்டு உண்மையிலேயே நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர்லாம் வந்தாருன்னா நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. சூப்பர் கேரக்டர். ஏன்னா அயோத்தி பார்த்துட்டு 2 தடவ நான் பார்த்த படம் அயோத்தி. இன்னும் அந்த சீன் கடைசி சீன் பார்த்தா கண்ல தண்ணி வந்துரும் நமக்கு. நான் அவர்கிட்ட பழக்கம் இல்லாதனால மெசேஜ் அனுப்பிச்சேன். உடனே ஃபோன் பண்ணாரு, பேசினேன் சார். அயோத்தி பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் சார். சூப்பரா பண்ணி இந்த மாதிரி படங்கள் நிறைய கொடுங்க சார்ன்ட்டு அவர்கிட்டயும் சொன்னேன், அந்த டைரக்டர்ட்டையும் சொன்னேன். ஸோ அந்த வெப் சீரிஸ் ஒன்று இருக்கு. இது போக இன்னும் 2, 3 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஸோ இது போக இது எல்லாமே இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். கேங்கஸ்க்கு அப்புறம் இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆகும். வெப் சீரிஸ் வந்து அநேகமா நெக்ஸ்ட் மந்த் டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சிடும் ஹாட் ஸ்டார்ல.